நரசிம்மரையே கட்டி வைத்த வேடனின் கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோரமான பற்கள், கூர்மையான நகங்கள் என உக்ர ரூபமாக இருந்தாலும் நரசிம்ம சுவாமியை இஷ்ட தெய்வமாக கொண்டு வழிபடுபவர்கள் ஏராளம். பக்தர்கள் கேட்டதும் அந்த நிமிடமே அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் நரசிம்மமூர்த்தி. அண்ட சராசரங்களையும் தனது கர்ஜனையால் நடுநடுங்க வைத்த நரசிம்மர் ஒரு வேடனிடம் கட்டுண்டார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்துள்ளது. இந்த சம்பவம் ஆதிசங்கரரின் வாழ்க்கை குறிப்புகள் பற்றிய தகவலில் காணப்படுகிறது. ஆதிசங்கரரின் சீடர்களுள் முக்கியமானவர் பத்மபாதர். இவர் கங்கை ஆற்றின் ஒரு கரையில் நின்று கொண்டிருந்த போது மறு கரையில் இருந்த ஆதிசங்கரர் அவரை உடனடியாக வரும்படி அழைத்தார். குருவின் மீது கொண்ட பக்தியால் எதை பற்றியும் யோசிக்காமல் கரை புரண்டு ஓடும் கங்கை நீரில் இறங்கி நடக்கத் துவங்கிவிட்டார் பத்மபாதர். பிறகுதான் தெரிந்தது, அவர் நீரின் மீது நடப்பதும், அதுவும் தாமரை மலர்கள் மீது கால் வைத்து நடந்து வருவதும். குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து நெகிழ்ந்த கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடித்துள்ளார். இதன் காரணமாகவே அவருக்கு பத்மபாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆதிசங்கரரின் சீடரான பத்மபாதர் நரசிம்ம சுவாமியின் தீவிர பக்தர். அவருக்கு நரசிம்மரை நேரில் காண வேண்டும் என வெகு நாட்களாக ஆசை. அதற்காக அவர் அடர்ந்த காட்டில் கண்களை மூடி வெகு நாட்களாக நரசிம்மரை வேண்டி தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன், சாமி, நீ யார்? பல நாட்களாக நான் உன்னை இங்கு பார்க்கிறேன். எதற்காக இங்கு வந்து கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கிறாய் என கேட்டான். அவனுக்கு பதிலளித்த பத்மபாதர், நான் நரசிம்மரை காண்பதற்காக தவம் செய்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே என கூறினார். நரசிம்மமா? அப்படின்னா என்ன சாமி என அறியாமையுடன் கேட்டான் அந்த வேடன். நரசிம்மம் என்றால் மிருகம் பாதி மனிதன் பாதி என உருகொண்ட ஒரு அவதார புருஷர். அவரை பற்றி சொன்னால் உனக்கு புரியாது என சொல்லிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் பத்மபாதர். ஆனால் வேடனோ, நீ சொல்வது போன்ற ஒரு மிருகத்தை இதுவரை நான் இந்த காட்டில் பார்த்தது கிடையாது. என்னவோ உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக உள்ளது. உனக்காக இன்று பொழுது சாய்வதற்குள் அந்த மிருகம் எங்கு இருந்தாலும் பிடித்து கட்டி இழுத்து வருகிறேன் என சொல்லிவிட்டு காட்டிற்குள் சென்றான் வேடன். மான், முயல் என எத்தனையோ கண்களில் பட்டும் அவற்றை பொருட்படுத்தாமல் நரசிம்மத்தின் மீதே அவனது சிந்தனை இருந்தது. பசி, தாகம் அத்தனையும் மறந்து காடு முழுவதும் தேடினான். கிடைக்கவே இல்லை. அந்தி சாயும் நேரமும் ஆனது. தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையே என மனம் வருந்திய வேடன் இனியும் தான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது என நினைத்தான். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் வாழ்வதை விட சாவதே மேல் என முடிவும் எடுத்தான். ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி தன் உயிரை விட தயாரானான். அவனது அர்ப்பணிப்பு, கடமை உணர்வினை கண்டு உருகிப்போன ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மராக வேடனுக்கு காட்சி கொடுத்தார். தான் நாள் முழுவதும் தேடி அலைந்த நரசிம்மம் தன் முன் தோன்றியதைக் கண்டு உற்சாகமடைந்த வேடன், மாட்டிக்கிட்டியா, உன்னை விடுவேனா பார் என்று சொல்லி செடி கொடிகளை வைத்து நரசிம்மரை கட்டி பத்மபாதர் முன் அழைத்து வந்தான். பெரிய பெரிய ரிஷிகளுக்கும் வேதாந்திகளுக்கும் தேவர்களுக்கும் ஏன் பிற தெய்வங்களுக்குமே கட்டுப்படாத அந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றார். சாமி, இதோ நீ கேட்ட நரசிம்மம் என காட்டினான் வேடன். பத்மபாதர் கண்களுக்கு நரசிம்மர் தெரியவில்லை. அந்தரத்தில் நின்ற செடி கொடிகள் மட்டுமே சுற்றி கொண்டு நிற்பது தெரிந்தது. இதனால் கோபமடைந்த பத்மபாதர், அடே பைத்தியமே, என்னுடைய அரிய தவத்திற்கே வரமறுக்கும் நரசிம்மர் உன்னிடம் அசிக்குவார்? வெறும் செடி கொடிகளை காட்டி நரசிம்மர் என்கிறாயே என ஏளனமாக சிரித்தார். ஆனால் கட்டில் இருப்பது நரசிம்மர் என வேடன் பல முறை சொல்லியும் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. பத்மபாதா, வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தேடி அலைந்தான். என்னை காண முடியாததால் உயிரை விடுவதற்கும் தயாரானான். ஆனால் நீயோ அலைபாயும் மனதுடன் நான் வருவேனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய். உன்னிடம் ஆணவமும் உள்ளது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி தெரிவேன் என கூறி மறைந்து விட்டார் நரசிம்மர். ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மர் தனக்கு காட்சியளிக்காமல் போனதற்கும், வேடனைப் போல் தனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கும் வெட்டி தலை குனிந்தார் பத்மபாதர். வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்பிக்கையும் முழு அர்ப்பணிப்புமே உண்மையான பக்தி என்பதை புரிந்து கொண்டார் பத்மபாதர். ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமக. மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மத்யோர்மத்யும் நமாம்யஹம் ஸ்வாஹா.